வணக்கம். என் பேர் சமீர். இதுக்கு முன்னாடி ஒரு காக்கா வீடியோ போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னடா போட்டிருக்கான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதில் புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரியாதவங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். அந்த காக்கா கூட்டில் ரத்தம் முளைச்சி லைட்டாக பறந்து கீழே விழுந்துருச்சு. அப்போ தாய் என்ன நினச்சிருக்கோம், நம்ம புள்ள பறக்க ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஆசையாக கீழே உட்காந்து அந்த பிள்ளைக்கு சாப்பாடை கொடுத்து பரிமாறிக்கிருக்கும்போது ஒரு கார் அடித்து அந்த காக்காவை சாவடிச்சிருச்சு. அந்த காருக்கு தெரியும் அந்த காக்கா குட்டி காக்கா தான் அது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அடிச்சிருச்சு. அது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போயிருக்கலாம். அது எதனால அப்படின்னா, அப்படித்தான் நானும் ஒரு சின்ன பள்ளத்தில் விழுந்து கிடந்தேன். என் தாய்க்காண்டி அந்த பள்ளத்தில் விழுந்தேன். எந்திரிக்க முடியல. அந்த கொரோனா டயத்தில் நான் இருக்கேன்டா அப்படின்னு ஒரு பணக்காரன் தோளில் கையை போட்டான். கையை போட்டு அந்த சின்ன பள்ளத்தை மண்ணை போட்டு நிறச்சி மட்டமாக்கி கொடுத்தான். பரவாயில்ல, நமக்காண்டி யோசிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒரு ஆள் நினச்சி இருக்காங்களே அப்படின்னு நினச்சி அவங்க காட்டுற திசை தான் எனக்கு எல்லாமே. அவங்க சொல்கிற பேச்சை தவிர வேறு எந்த பேச்சுமே கேட்கல. திருப்பி நீ வெளிநாட்டுக்கு போண்டாக, அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கும் விசா அடிச்சிருந்திருக்காங்க. கால் வந்துச்சு எனக்கு, உனக்கு விசா அடித்தாச்சு, உன் நம்பரை கான்டாக்ட் பண்ண முடியல, ஃபேஸ்புக் மூலியமாக தான் கான்டாக்ட் பண்ண முடியுது, வா சமீர் அப்படின்னு சொல்லும்போது திருப்பி நான் குவைத்துக்கு கிளம்பி போகிறேன். நல்லா தாங்க இருந்துச்சு வாழ்க்கை. எப்படின்னா, நம்மளை ஏமாற்றி வாழ்கிற வாழ்க்கையிலேருந்து வெளியில் நம்ம காசா, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம காசு, இது நம்ம உழைப்பு, இதை யாருக்கும் கொடுக்க போகிறது கிடையாது, நம்மளுடைய காசு அப்படின்னு வாழ்கிற ஒரு ஸ்டேஜில் தோல் கொடுத்தவர் ஒரு பெரிய பள்ளத்தில் கொண்டு போய் தள்ளிட்டு எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாமல் போனது தப்பான ஒரு விஷயமா எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போவே முடிவு பண்ணிட்டேன், பணக்காரங்கிறவங்க அவங்களோட சுயநலத்துக்காண்டி ஏழையை என்ன வேணாக்க பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. ஓகே, நம்மளுடைய தகுதி அது கிடையாது, அந்த வாழ்க்கை போயிடுச்சு நம்ம கையை மீறி. நம்மளுடைய வாழ்க்கை இந்த ஆட்டோவில் தான் இருக்குது, இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் வாழ்க்கையை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும் போதும் பல பிரச்சனைகள், பல விஷயங்கள் உள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு 3-4 நாளாக வீடியோ தான் போட்டிருக்க மாட்டேன்னா, இல்லாட்டி ஏதோ ஒன்று கோமாளித்தனமாக பண்ணி போடுவேனா, போடல. எதுக்காண்டி அப்படின்னா, நம்மளை இந்த வாழ்க்கையிலையுமே வாழ விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க சில விஷயங்களை பண்ணும்போது நம்மளால் அதை ஃபேஸ் பண்ணி தான் விட முடியும். நம்ம ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது அந்த நேரத்தில் அந்த மைண்ட் செட்டில் இருக்காது. அந்த மாதிரி தாங்க இந்த காக்காவுக்கு இப்போ நடந்துச்சு. இதை பார்க்கும்போது நான் சாகலை, அது செத்துருச்சு, அவ்வளோதான் விஷயம். இதைத்தான் சொல்கிறதுக்காண்டி அந்த வீடியோவை பதிவு பண்ணேன். வணக்கம். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.